ரேப்பிடோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஓட்டுறது தான் பிளானு. மணி இப்போ 4:15. பார்க்கலாம், ஒரு மேக்ஸிமம் 8 மணி வரையும் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பார்க்கலாம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்ட்டு. ரேப்பிடோவில் ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு கிடச்சிருச்சு. கஸ்டமரை பிக் பண்ண போகிறோம். மீட்டரில் தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பிக்கப் பண்ணிடலாம், பக்கத்தில் தான் இருக்காங்க. ஹலோ ரேப்பிடோங்க, கரெக்டாக அந்த மெப்ஸ் என்ட்ரன்ஸில் இந்த போலீஸ் பூத் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்கு. நீங்கள் எங்கே கரெக்டாக அந்த எது பல்லாவரம் பல்லாவரம் போகிற பக்கம் தானே, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கீங்களா? சரி, ஓகே. வந்துடுறேன். நான் ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டிருப்பேன், வந்துடுறேன், பக்கத்தில் தான் இருக்கேன். ஓடிபி சொல்லுங்கள். 1953. உட்காருங்க. ஹெல்மெட் வச்சுக்கிறீங்களா? ஆர்டர் டிஸ்டன்ஸ் வந்து 5.6 கிலோமீட்டர். இல்லை, 1 டேக்கு 39 ருபீஸ்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு 24 ஹவர்ஸ் ரைடு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கமிஷன் கிடையாது, வெறும் ஜிஎஸ்டி மட்டும் அப்ளை ஆகும். ஃபஸ்ட் டைம் vlog எடுக்கிறேன், அதனால் என்ன கண்டினியூஸாக பேசுறதுக்கு கூட தெரியல. பின்னாடி உட்காந்துருக்கு கஸ்டமர்ஸ், ஏதாவது என்னடா ஏதோ தனியாக பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சாங்களா என்னமோ தெரியல. 1.4 கிலோமீட்டருக்கு அடுத்து பல்லாவரம் பிரிட்ஜு வேறு ரைட் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயம் என்னென்னா, நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன், மொபைலில் எடிட் பண்ணிடலாம். யூடியூப்பில் அப்லோட் பண்ணும் போது M2 எவ்வளோ காமிச்சுன்னு தெரில, அது வேறு அதிகமாக காமிச்சிருச்சுன்னா அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வேறு இருக்குது. பார்க்கலாம். ரேப்பிடோட 2வது ஆர்டர் ஃபுட் ஆர்டர். எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா, பிஸா ஹட் தெரியுமில்ல உங்களுக்கு, ஷாப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க, அங்கே தான் பிக்கப்பு. ஷாப் வந்து பொலிச்சநல்லூர்னு இதை போட்டிருக்கு. ரெஸ்டாரண்ட் நம்ம பிக்கப்புக்கே 1.8 கிலோமீட்டர் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் ஆஃபர் டேவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு டிலே ஆகும். இப்போ வேறு ஆர்டர் இல்லை, சரி ரைட்டு ஃபுட் ஆர்டர் எடுப்போன்னு தான் எடுத்தனே தவிர்த்து ஓட்டணும்னு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஃபுட் ஆர்டரை பொறுத்த வரையும். பம்மல் சைடுன்னு நினைக்கிறேன், ரோடு ஒஸ்ட்டாக இருக்குது. சவுத் இண்டியன் பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக. சவுத் இண்டியன் பேங்க்கு, ஐடிஎஃப்சி பேங்க்கு இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. நான் கரூர் வைஸ்யா பேங்க் வாங்கினேன், அது ஸ்ட்ராங்காக என்னன்னு தெரியல, ஆனால் அது என்னோடய ஃபேவரெட்டு. ஏன்னா 60 ரூபாலேருந்து இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஸ்டாக்கு. பிஸா ஹட் வந்துட்டோம், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை. செகண்ட் ஆர்டர் நம்ம ஃபுட் ஆர்டராக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பிஸா ஹட்டில் ரிசீவ் பண்ணியாச்சு. இன்னும் நேராக போய் கஸ்டமர்கிட்ட போய் கொடுக்க வேண்டியது தான். பேக்கில் வச்சுறது சேஃப்டின்னு நான் நினைக்கிறேன். கீழே வச்சா கீழே வந்துட போகுது, டேங்க்கு மேலே வச்சு. எனக்கு பிடிக்காத ரூட்டே இதுதான். கரெக்டாக
கரெக்டாக அந்த ரூட்லேயே கரெக்டாக ஃபுட் ஆர்டர் கிடச்சிருக்கு. ரோடு வந்து இந்த இடத்துல தான் உள்ளதில். இது ஒரு சிட்டியான பிளேஸு. ஒஸ்டான ரோடு இருக்கிறதும் இங்கே தான். ட்ரைசைக்கிள் பார்த்தீங்களா? இந்த ட்ரைசைக்கிளில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த ட்ரைசைக்கிள் ஓட்டியிருக்கேன். லிங்கிட்டுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் போட்டு பார்க்கணும் எப்படி ஏர்னிங்ஸ் வருது என்ன ஏதுன்னு. லிங்கிட்டு உள்ளே போகும்போது ஸ்டார்டிங்கில் புது ஸ்டோரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12லேருந்து 15 ரைடர்ஸ் இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா அங்கே உள்ள புக்கிங்க்கு அந்த ஸ்டோருக்கு மொத்தமாக ஒரு 250 ஆர்டர் வருது. மேக்ஸிமம் என்றைக்காவது ஒரு நாள் சண்டே அதுவும் அன்றைக்கி தான் வந்து 300 தொடுது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா நாங்கள் ஒரு 12லேருந்து 15 ரைடரு அந்த 300 ஆர்டர் ஷேர் பண்ணிப்போம். அப்போ என்ன ஆகுன்னா எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் அதிகமாக வரும், ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும். ஸ்டோர் என்ன பண்ணிட்டாங்க, ரைடர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ரைடர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, அதனால் ரைடர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன இருக்குன்ட்டு. ரைடர் இன்க்ரீஸ் பண்ணதுனால அதே ஆர்டர் என்ன ஆகுதுன்னா ஷேர் ஆகும்போது எல்லாருக்கும் ஆர்டரோட குவான்டிட்டி கம்மியாகுது, ஏர்னிங்ஸோட அளவும் கம்மியாகுது. கடைசியில் ஸ்டோர் ஸ்டார்டிங்கில் 400 ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தேன் 4 மணி நேரத்துக்கு. கடைசியில் ஸ்டோர் இப்போ மாதிரி சுச்சுவேஷன்லாம் 4 ஹவருக்கு 200 ரூபா ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி, 250 ரூபா ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதில் இன்சென்டிவ் அடிக்க முடியாத மாதிரிலாம் போச்சா. ரைட்டு, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு தான் ரேப்பிடோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு திருப்பி இப்போ ரேப்பிடோ பக்கம் வந்திருக்கேன். அந்த என்ன வித்தியாசம் பார்க்குறேன், என்னோட கேமரா ஏதோ வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, இது ஸ்விக்கிங்க ஆர்டரு, ஃபுட் ஆர்டரு. ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆமாம், 10/89 ஒரு வீடு இருக்குது. அது பக்கத்தில் ஒரு என்ன, இது அப்பார்ட்மெண்ட் நேம் என்னண்ணா? கருமாரியம்மன் அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட்லையா இருக்கீங்க நீங்கள்? அப்பார்ட்மெண்ட் நேம் கருமாரியம்மனா? உள்ளே வந்தோடனே லெஃப்டா? அந்த என்னாச்சு புரியல. நான் வரேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே? கொஞ்சம் விளைக்க என்னோட ஓகே தேங்க்யூ. 2.6 கிலோமீட்டர் காட்டுது கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷனுக்கு. பிக்கப் லாங்காக இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா ரைடில் 6 ரூபா கிடைக்குது. பிக்கப் லொக்கேஷன் வந்து பிரிட்ஜு மேலே போகும். அடிக்கடி இந்த தப்பு வரும். நம்ம வந்து கூகுள் மேப்பு ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, பிரிட்ஜு வரும், சைடில் சர்வீஸ் ரோடு வரும், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த பக்கம் திரும்புறது, பிரிட்ஜு மேலே ஏறணுமா என்ன இது. நீங்கள் ஆல்ரெடி பழக்கமான ரோடாக இருந்தால் உங்களுக்கு ஓகே. இப்போ எனக்கு இது புது ரோடு, இந்த ரூட்டு வந்தது கிடையாது, அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இதே நமக்கு பழக்கமான இடமா இருந்தால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அங்கே இருக்கேன். நான் வந்து ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டிருப்பேன், பிளாட்டினா பைக்கு, ப்ளூ கலர் ஹெல்மெட்டு பார்த்துட்டிங்களா? 2871 உட்காரம். யூட்டன் எடுத்து போகணுமா? இல்லை, ஓகே சொல்லாமண்ணா. 2 வழி இருக்குது, இந்த வழியாக போயிடும். இல்லை எனக்கு காட்டு வந்து ஓகேண்ணா. பிரிட்ஜு மேலேயாண்ணா? தெரியல, நான் மேப் பார்த்து தானே போவேன், புதுசு. ஓகேண்ணா. இதுவரையும் நம்ம ஓட்டின ஆர்டரோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 5 ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டரு 54 ரூபா
செகண்ட் ஆர்டர் 33 ரூபா, தேர்ட் ஆர்டர் 132, 76 ரூபா, அடுத்து ஃபோர்த் ஆர்டர், அடுத்து 48 ரூபா. மொத்தம் 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ட்ராவல் பண்ண கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர். இதுக்கு நம்ம செலவு பண்ண பெட்ரோல் காஸ்ட்டு 80 ரூபா வந்துடும். ஏன்னா அப் அண்ட் டவுனு ப்ளஸ்ஸு, அதாவது ரூமுக்கு அப் அண்ட் டவுன் சொல்கிறேன், ஓகேவா, போயிட்டு வர்றது. இதில் வந்து 39 ரூபா நம்ம வந்து ரீசார்ஜ் வேறு பண்ணிட்டோம், கமிஷன் வரக்கூடாதுன்ட்டு. அது 39 ரூபா ப்ளஸ் இந்த 80 ரூபா இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். அதோட நமக்கு வந்து கஸ்டமர் வேறு டிப்ஸ் கொடுத்தாங்க. மொத்தமாக 21 ரூபா டிப்ஸ் ஆச்சு. ஆக மொத்தம் நமக்கு வந்து 245 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட். 245 250 ரூபா கிட்ட வரும். அதாவது 2.25 மணி நேரம் இருந்தோம். 2.25 மணி நேரத்துக்கு நமக்கு 250 ரூபா ப்ராஃபிட்டு. இது வந்து அதிகமான அமௌண்ட்டும் கிடையாது, ரேப்பிடோவை பொறுத்தவரை கம்மியான அமௌண்ட்டும் கிடையாது, ஒரு டீசெண்டான இன்கம்மு. ஒரு 3 மணி நேரம், அதாவது 2.25 மணி நேரத்துக்கு இந்த அமௌண்ட்டு 250 ரூபாங்கிறது ஒர்த்து தான், ஓகே தான். அதாவது பிளிங்கிட்டோட கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ஒரு 4 நாள், கொஞ்சம் சாரி. ஏன்னா எனக்கு செம்ம ஃபீவரு. இப்போ தான் பரவாயில்ல. ஃபீவர் மட்டும் இல்லை, ஃபீவரு, கோல்டு, ஹெட்டேக்கு, பாடியில் ஜாயிண்ட் பெயின் ஃபுல்லாக. கம்பெனிக்குமே லீவ் போட்டேன், நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ வந்து இனிமேட்டு வரும்னு எதிர்பார்க்குறேன். நானே இனிமேட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னால் ஒரு இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இதுதான் ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி விலாக் எடுக்கிறது. ஃப்ரெண்டு மூலமாக ரெண்டலுக்கு ஒரு கேமரா கிடச்சிருக்கு, இன்ஸ்டா 360 இந்த கேமரா. ஃபஸ்ட்டு இந்த கேமரா எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் தெரியல, பிகினிங் ஸ்டேஜ். அதனால் எடிட்டிங்கில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் சாரி. அண்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்ததெல்லாம் விட இதோட உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்த உழைப்புக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸை தட்டி விட்டு லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் எல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.